இல்லை தலைவா, நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்று ஒன்றா பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. உங்கள் பையனுக்கு நான் ஃபேனாகவே ஆயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு நடிகனா, ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் வந்து ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது வந்து டீமோட ஸோ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். ஸோ வந்திருக்கிற பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். I am very grateful for this opportunity and இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். It's very special because இது V5ஓட என்னோட 3வது ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ டு கௌஷிக் சார், பிரீத்தி மேம், ஷாம் சார், எவ்ரிஒன் அட் C5. விக்னேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். எப்போ எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் பேஷண்ட்டாக எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் சார். டு எவ்ரி ஒன் ஆன் திஸ் ப்ராஜெக்ட், காஸ்டியூம் டிசைனர் காவ்யா, செட்டில் இந்த ஏடிஸ் எல்லாரும், எல்கே எல்லாரும், இட் வாஸ் ஜஸ்ட் அ வெரி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் இதில் ஷர்மிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அண்ட் ஷீஸ் அ நர்ஸ். அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த கதையும் விஷுவலாகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்யூ ஸோ மச். மட்டும் சும்மா இருக்கணுன்ட்டு நீங்களும் உங்கள் ரோல் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு, வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு காலைல வேற எங்கள் அம்மா எனக்கு சந்திராஷ்டமோ, அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு வேற சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதுக்கு மேலே எப்படி பார்த்து பேசுறது? எல்லாரும் ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லிடலாம்ல. வந்தாப்புல ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சார். இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, அதை அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த அக்கறையில் நான் வந்து, தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க தலைவா, இன்றைக்கி ரிலீஸ் டேட்டு தான் வந்து ஒரு படத்தையே பயங்கரமாக தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. டேட்டு மட்டும் விட்றாதீங்க, கரெக்டாக பிடிச்சிருங்க அப்படின்னேன். தலைவா அது வெப் சீரிஸு அப்படின்னாப்புல. அதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை கமிட்மெண்ட்டு அந்த காரணங்கள்லாம் சொன்னார். இல்லை நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டில் டிவியில் ஃபோனில் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் தேட்டரில் மக்களாக இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால் இந்த வெப் சீரிஸில் முடிச்சுட்டு ஒழுங்காக படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்றே ஒன்று சொன்னார். இல்லை தலைவா, நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்று ஒன்றா பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டாக ஆயிடலாம், இன்னும் பெரிய இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி வெப் சீரிஸ் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வெப் சீரிஸ்லாம் இன்றைக்கி பயங்கரமாக பார்க்குறோம். நம்ம மொழியோட பிற மொழிகளில் நிறையவே பார்க்குறோம். கொரியன் சீரிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும். தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம் வெப் சீரிஸ் அப்படின்னா, சொல்கிற அளவுக்கு எண்ணிடலாம். அதில் டெஃபினட்டாக விலங்கு வந்து வந்த புதுசில் அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து வந்திருக்கிறது நிச்சயமாக தப்பாக போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே அது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தலைவர், எனக்கு வந்து வாரண்ட்டுங்கிற பேரை விட அந்த கோட்டை கருப்பசாமி பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ரிக்வெஸ்ட்டு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொக்கே மட்டும் வேண்டாம். நான் கூட ஒரு 10 பொக்கே வாங்கி வேணால் கொடுத்துட்றேன், அது மட்டும் வேண்டாம். நன்றியோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன், கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலும் உடனே மெசேஜ் அனுப்பிச்சிடுவாரு. இல்லை அதையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப இயல்பாக யதார்த்தமான மனுஷங்க கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு பழக வந்துடும். இவர் கூப்பிட்டாப்புல நான் வந்துடுறேன் தலைவா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா முந்தானத்தை அடித்தார். நாளைக்கு எங்கே இருக்கீங்களோ சொல்லுங்கள், நான் உடனே வந்து இன்விடேஷனை கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நான்லாம் என் கல்யாணத்துக்கே யாருக்குமே இப்போ இன்விடேஷன் கொடுக்கல, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு. ஏன்னா அவ்வளோ இதில் இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி மச்சான் அதெல்லாம் வந்துருக்கடா வந்துடுவோம், அவ்வளோதான். இவர் இந்த ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ பொறுப்பாக இது பண்ணி நான் வந்தே தீரணும், இன்விடேஷன் கொடுத்தே தீரணும்னு அப்படி இடம் முடிச்சாப்புல.
அதுலேயே தெரிஞ்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அந்த இன்விடேஷன் பத்திரமா இருக்கா? இருக்கு. சரி, ஓகே. தேங்க்யூ. இப்போ தெரிஞ்சிடும் நிஜமாவே இன்விடேஷன் அடிச்சிடறாள்னு பார்த்து வாங்கிக்கலாம். நன்றி, சூப்பர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக பொக்கே வேணாம். Hello, hi, good evening, எல்லாருக்கும். And my name is Arul Jyoti, and this is my first launch as a lead. First of all, I'm thanking myself for coming this far. I'm feeling very proud of myself, and thank you for the opportunity, Prashant sir, Vicky sir, and Madan sir. Yeah, it was very comfortable, and Prashant sir, you treated us with a lot of respect. That was very good, like to experience that. Sir, I don't know எங்க இருக்கீங்கன்னு. Congratulations on Warrant, and all the best for your projects. இன்னும் நிறைய பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், டிரைவர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸ்டைலிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரோட பேர் தெரியாது, ஸோ சாரி இஃப் ஐ மிஸ்ட் எனி. Thank you so much for everyone who joined us to celebrate. Thank you so much for coming. Thank you, Kavin sir. Thank you to all the directors who joined us today. Thank you so much. Yeah. விலங்குக்கு வந்து இதே தான், நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். ப்ரூஸ்லிக்கு அப்புறம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்போ விலங்குன்னு ஒரு சீரியஸ் பண்ணோம். விமல் அண்ணன் சொன்ன மாதிரி தோல்வி படம் கொடுத்த ஹீரோ, தோல்வி படம் கொடுத்த டைரக்டர், தோல்வி படம் கொடுத்த ப்ரொடியூசர் 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம், நீங்கள் சொன்னதை வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் எனக்கு ஒரு பெரிய லைஃபே கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ரெஸ்ஸும் யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸும் தான். அதே மாதிரி இந்த வாரண்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுளுக்கு அப்புறம் கடவுளை தான் நம்புகிறேன். கடவுளுக்கு அப்புறம் பெருசாக நம்புறது நான் மீடியாவை தான் நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்த மேஜிக் என்ன, நான் பெரிய ப்ரொமோஷன் இல்லை. இப்போது வாரண்ட்டு கொடுக்குற அளவு கூட அப்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுத்த பட்ஜெட்டும் கிடச்ச விஷயங்களும் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் இருந்தது. அதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறப்போ அதை பயங்கர பவர்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துட்டு வந்து மீம்ஸும் ப்ரெஸ்ஸும் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேவராஜன் ஒரு ட்வீட் போட்டார். அதுலேருந்து தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். அது வரைக்குமே ஒரே ஒரு வாய்ப்பு தான், இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம திரும்ப சினிமாவில் இருப்போம், இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சினிமாவில் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே லைஃப்பில் வரவே கூடாது. நான் என் டீமில் இருக்க எல்லாத்துக்கிட்டுமே, என் டீமில் யாரும் என் அசிஸ்டன்ஸ் கிடையாது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் என் டீம்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் லைஃப்பில் 4 வருஷம் பட்ட கஷ்டத்தை நீங்கள் யாருமே படவே கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அதான் தான் நான் அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கும் என் மேலே நிறைய கோவம் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த சீரியஸாக எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. விலங்கை எப்படி என்னை நம்பி ZEE5 வந்து கொடுத்துச்சோ, மதன் சார் வந்து அதை நம்பி எனக்கு இந்த கதையை பண்ணுறான்னு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரோ, விமலனை நடித்தாரோ, அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பை ZEE5 எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் நடிங்க பிரசாந்த், அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அதே தான் திரும்ப லைஃப் மதன் சார் கொடுத்துருக்காரு. திரும்ப அதே தான் இப்போ அவங்க 2 பேரும் அந்த சான்ஸ் கொடுத்துறாங்க. 3வது அந்த சான்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறது உங்கள் கீழே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஹானஸ்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும், நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தா என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி, என் ஒய்ஃபு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டருக்கு, என்னோடய சினிமாவில் இருக்க எல்லா நண்பர்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு எல்லார்ட்டையும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதே மாதிரி தான். எனக்கு கையில் 10 ரூபா காசு இல்லைனாலும் காசு கொடுங்கன்னு யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. என்ன கதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. நான் கதை சொன்னாலும் வந்து நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சியில் இருந்தாலும் சென்னைக்கு வந்தேன்னா என்னை எல்லாருமே எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல இருந்து தொடங்குற மாதிரி அந்த நட்பு எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. வேறு என்ன பேசுன்னு தெரியல. இன்னும் ப்ரெஸ் மீட் இருக்குது, நிறையா பேசுகிறேன். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. வாரண்ட் பற்றி நான் பேசணுன்னா நான் ஆக்சுவலாக மாமன்லேருந்து ஆரம்பிக்கணும். பட் நிறைய டைம் இருக்கான்னு தெரியல. என்னை வந்து மாமனில் அவர் வந்து ரொம்ப கம்மியாக பேச சொன்னார். இப்போ கம்மியாக பேசணுமா இல்லை அதிகமாக பேசணுமா? பேசலாமா? ஓகே. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து எனக்கு மாமனில் ரொம்ப புதுசு. மாமனில் நான் பண்ணும்போது ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் எல்லோரும் மாமன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமனில் நான் எவ்வளோ பெரிய கேரக்டர்னு.
எனக்கு அவருக்கும் நிறைய சண்டைகள் வரும், நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அதையும் தாண்டி நான் மாமன் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் வந்து எனக்கு இந்த வாரண்ட்டை பற்றி அவர் பேசினார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா என்னோட சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே லீடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க. பட் அவர் சொன்னார், அண்ணன் ஹீரோவாக நடிக்கிறேன், நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் ஒருத்தருக்காக பண்ணது தான் இது. பட் அவர் ஹீரோன்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்பலை. இப்போ நான் சொல்கிறேன், பட் அவர் ஹீரோ ஆயிட்டார். இந்த சீரீஸில் அவர் தான் ஹீரோ. ஸோ அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு எனக்கு தெரியல. அவரை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக விலங்கு மாமன்லாம் எப்படி நீங்கள் கொண்டாடினீங்களோ இந்த வாரண்ட்டும் உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். நல்லா இருந்ததுன்னா பிரசாந்த் பாண்டியராஜ், அதான் அவரோட ஐடி, அவரோட ஐடியில் போய் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் அதையும் அவர்கிட்டயே சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சுலைமான், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி நன்றி. கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. எதுவாக இருந்தாலும் அவர் ஐடியில் சொல்லிடுங்க, அவ்வளோதானே. அழகாக இருக்கீங்கன்னு மட்டும் உங்கள் ஐடியில் போட்டுடணும். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நான் சீனியர் மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாமே யங் டைரக்டர்ஸ், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பாண்டியராஜிட்டேருந்து ஆரம்பிச்சாகணும். வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து நானும் பாண்டியும் வந்து அவர் பசங்க ரிலீஸ் 2 பேருமே நல்ல நண்பர்கள். அப்பிருந்து அந்த டயத்துலேருந்து எனக்கு பிரசாந்தை தெரியும், விக்னேஷ் தெரியும். ரொம்ப சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தயாரிப்பாளர், எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மதன் சார், நிச்சயமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு நிறைய வெற்றி தோல்விகளை பார்த்துருந்தாலும் ஒரு கதையை முழுசாக நம்பி சரியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அடைந்த உயரத்தை விட 2 மடங்கு பெரிய உயரத்தை அவர் அடைவார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விலங்கு வெப் சீரிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஒரு டைரக்டராக ரொம்ப நேர்த்தியான ஒரு வெப் சீரியஸ் மாமன் பார்த்துட்டு நான் படம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். எல்லாருமே கொஞ்சம் மிக்சடாக ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன். உங்கள் பையனுக்கு நான் ஃபேனாகவே ஆயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு நடிகனாக, ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் வந்து ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெர்ஃபார்மன்ஸாக எங்கேயாவது தப்பு இருக்குமா? ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்க்ரீனில் ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் இருக்கும். பட் ரொம்ப நேர்த்தியாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி பண்ணியிருக்காரு. இது பாலசரவனுக்காக எழுதின கதையில் வச்சுக்கிறோன்னே பாலசரவன் முன்னாடி சொன்னான். ஸோ மகிழ்ச்சி. முதல்ல வந்து பிரசாந்த் வந்து இதில் ஹீரோ ஆகிறதுக்கு நிறைய திரைப்படங்கள் அவர் டைரக்ட் பண்ணணும், ஹீரோவாக நடிக்கணும். வேறு தாசனை அழகர்சாமி குதிரையில் யூனிஃபார்ம் போட்டு விட்டேன், இப்போ வரைக்கும் கலட்ட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நர்மதா, இவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், அவங்கள்ட்ட வந்து நான் வந்து அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கூட அவங்கள்ட்ட பேசினேன், அது டேட்னால் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு முதல் மேடை விக்னேஷுக்கு. நிச்சயமாக விக்னேஷுடைய ஒரு அசிஸ்டன்டாக அவர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையணும். விக்னேஷுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி வந்து பாரதி ராஜா ஒரு ஆலமரமாக இருந்தாரோ அது மாதிரி நம்ம பாண்டியராஜும் ஒரு ஆலமரமாக மாறணும். நிறைய விருதுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அஸ்வினை தொடர்ந்து, பிரசாந்தை தொடர்ந்து விக்னேஷ். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் பிரசாந்த் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் எதிர்பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டு மைக் கொடுத்து பேச சொல்கிறீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். ஏன்னா ஹீரோ மெட்டீரியல் இல்லை அப்படிலாம் யாரும், ஐ மீன் சார் நல்ல விதமாக தான் சொன்னார். பட் தென்
தெர் இஸ் நோ சச் திங் கால்டு ஹீரோ மெட்டீரியல். ஒரு கதையை லீட் பண்ணுற யாரோ அவர் தான் லீடு. ஸோ இந்த கதையை பிரசாந்த் சார் லீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ஈ இஸ் அ ஹீரோ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். அண்ட் பிரசாந்த் சார் வந்து நான் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணேன் பிரசாந்த் சாரோட, லக்ஷ்மி சாரோட டைரக்ஷனில். பிரசாந்த் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ சும்மா ஒரு கிளிம்ஸாக அந்த ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்ததுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஃபேன்ஸ்லாம் வந்து பிரசாந்த் சாரோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வேறு சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஈ லுக்ஸ் வெரி குட். அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து பிரசாந்த் சார் மெனக்கெட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி அவரோட ஃபிசிக் க்ரூம் ஆகி ரொம்ப அழகாக இருக்கார் ஸ்க்ரீனில் பார்க்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணது பிரசாந்த் சார். அண்ட் அதனால் நான் அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். பட் விதவுட் எனி டவுட் பிரசாந்த் சாருடைய படம், ஸோ அதில் கண்டிப்பாக நடிக்கிற எல்லா நடிகர்களும் அவர் பார்த்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருப்பார். அது கரெக்டாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் ஹோல் டீம், ஹோல் க்ரூ, பிகாஸ் நான் ஆல்ரெடி அவங்க க்ரூவோட அவங்க டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மாமனுடைய ஷூட் ஒரு நாள் போய் ஸ்பாட்டில் விசிட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அரவுண்ட் ஹிம் அண்ட் அவருடைய டீமோட. ஸோ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். ஸோ இந்த வாரண்ட் ரொம்ப நல்லபடியாக வர வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும். நான் முன்னாடி உட்காந்துருக்கும் போதே பின்னாடி குசுன்னு வந்துச்சு. நாளைக்கு 2 மணிக்கு, நாளைக்கு 3 மணிக்கு, அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் இருக்கிற பரபரப்பில் கூட இன்னைக்கு நம்ம G5 வாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இது வரைக்கும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நுப்பாட்டினதும் நீங்கள் தான். அதில் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கத்தோட நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாரண்ட்டை பற்றி சொல்லணும்னா மதன் அண்ணன் தான் முதல்ல பேசினார். என்னோட வயசு கம்மி தான், இருந்தாலும் அண்ணனே கூப்பிட்டு பழகிட்டேன். மதன் அண்ணன் தான் முதல்ல கூப்பிட்டு பேசினார். இந்த மாதிரின்னு சொன்னார். நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வெப் சீரியஸ் இதுதான் G5ல். தொடர்ந்து இவங்க பேசும்போது மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது என்னுடைய 3வது சீரீஸ்ன்னு. அதுபோல் இதுக்கு அடுத்து G5ல் என்னை கூப்பிட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அதனால் இந்த வாரண்ட்டில் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். பிரசாந்தை பார்த்த உடனே நான் சொன்னேன், மாமனில் தான் ஒர்க் பண்ண முடியல, இதுலையாவது நீங்கள் நடிக்கும்போது உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேனே மிகப்பெரிய சந்தோஷம்னு. அதே போல் விக்னேஷ், இந்த யூனிட்டில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. சுலைமான்லேருந்து அத்தனை பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, எல்லாருமே ஃப்ரெண்டு. அவங்களுக்குள்ள டே இங்கே வெயிடா அங்கே ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ கூட இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவ்வளவு ஜாலியாக. அப்புறம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்கிறதுக்காக டைரக்டர் விக்னேஷ் வந்து அந்த பக்கம் கூப்பிட்டு பிரசாந்தை கூப்பிட்டு மச்சான் அப்படிம்பார். என்னங்கிறது எனக்கு தெரில. அப்படி ஒரு சில இடத்துல சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப ஜாலியாக எல்லாரும் கலகலப்பாக அழகாக ஒர்க் பண்ணாங்க. உங்கள் கூட சேர்ந்து இந்த இப்போ இருக்கிற டீம் நீங்கள்லாம் ஜெயிச்சவங்க உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து உங்கள் கூட சேர்ந்து இதில் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற அத்தனை இதிலையும் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக G5க்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, நம்ம பிரசாந்துக்கும் சரி, எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அண்ணனை பற்றி சொல்லணும்னா உங்கள் ஏற்கனவே தெரியும். இதே இடத்துல பல விஷயங்கள் நாங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். இருந்தாலும் என்ன வரும்போதே கேட்டேன், என்ன ஒரே காஸ்டியூம் 2 பேர் மேட்சாக வந்திருக்கோம், அதனால் 2 பேர்த்தையும் ஒன்றா கூப்பிட்டாங்களாக்குன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நம்ம வேறு நீங்கள் வேறு அப்படின்னாரு. இருந்தாலும் ஹியூமரை விட்டுட்டு நானும் கேரக்டராக வந்ததுனால அவருக்கு ஹியூமரும் பண்ணுவார், கேரக்டரும் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அதுபோல் 2 பேரும் ஒன்றா வந்து நிற்கிறோம். அடுத்தபடியாக அண்ணன் தாஸ் அண்ணன் பேசுவார். அனைவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி, மற்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். பத்திரிகையாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த விலங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி தந்துச்சு தம்பி பிரசாந்துக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி சரியாக போகாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் விலங்கு பண்ணார். விலங்கையும் நான் பண்ண வேண்டியது, அப்போ சின்ன ஒரு இதனால் பண்ண முடியல. ரொம்ப ஒரு அற்புதமான சீரீஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொமோட் ஆகி ஒரு இந்த வெப் சீரிஸரோட
கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு போலீஸ் ஸ்டோரி. அதில் நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்க்காத ஒரு ஏரியா இருக்குல்ல போலீஸில், அதை ரொம்ப கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த விலங்கில் ஆரம்பித்த அந்த போலீஸ் ஸ்டோரியோட டிஸ்கஷன்ஸில் வந்து அவ்வளவு சீன்ஸ், அவ்வளோ சம்பவங்கள் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு 10 படம் இல்லை ஒரு 10 வெப்சீரிஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்க பேக்கடாக வச்சுருக்காங்க சீன்ஸு. அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த வாரண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக அந்த எளிய மனிதர்கள் பற்றிய கதையை வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோ வச்சு தான் பண்ண முடியுது. ஒரு அழகான ஹீரோ, ஒரு சாமியான ஹீரோ, நம்ம கவின் மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுது. ரியலாகவே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக நம்ம ஊரில் பார்க்குற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக தம்பி பிரசாந்தை பார்க்க முடியும். ஹீரோ மெட்டீரியல் இல்லைனாலும் இந்த படத்தில் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் பிரசாந்தோட. ஏன்னா வந்து ஒரு நம்ம சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை வந்து பிரசாந்த் வந்து அவ்வளோ அருமையாக முதல் படம் நடிக்கிறோம் அந்த இதெல்லாம் இல்லாமல் நடிப்பு மட்டும் இல்லை, இது இல்லாமல் அவர் வந்து வேறு வேறு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி நடிப்பும் சரி, அதே மாதிரி வந்து இயக்குனரும் நல்ல ஒரு திறமையான இயக்குனர் தம்பி, அதுலேயும் ஒரு தொடர்ந்து வெற்றி பண்ணோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பிரசாந்தோட அன்புக்காக தான். அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இழுத்து போட்டு எல்லாத்தையுமே நிறையா ஆர்டிஸ்ட் உள்ளே வந்ததுக்கு பிரசாந்த் ஒரு முக்கிய காரணம். தம்பி நீங்கள் தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி வெப்சீரிஸ் மட்டும் இல்லை படங்கள்லேயும் ஒரு எளிய மனிதர்களோட கேரக்டர் நிறையா பண்ணணும், அதுக்கு என்னோட ஆசை. வாழ்த்துக்கள். மதன் சார் பற்றி சொல்லணுன்னா, அழகர் சாமியின் குதிரையில் ஆரம்பித்த ஒரு பேரன்பு மிக்க ஒரு நட்பு, மிக ஒரு அருமையான அற்புதமான மனிதர். சுசிக்கு தெரியும் அழகர் சாமி குதிரை. ஏன்னா அந்த ஆஃபீஸரை வந்து நான் டெய்லி போய் சாப்பிட்டவன். ஏன்னா அப்போ நான் வந்து சுசி ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்போ நான் ஒரு நான்மகளை முடிச்சுட்டு தென்மேற்புறவரெலாம் முடிச்சுட்டு சும்மா ஒரு டேக் ஆஃப் போய்டு டெய்லி காலையில் ஒரு 10 மணிக்கு போனால் நைட் 10 மணிக்கு தான் திரும்புவோம் வீட்டுக்கு. அவ்வளவு அந்த ஆஃபீஸில் வந்து அவ்வளோ தடப்படலாம் சமையல் நடக்கும், அவ்வளோ தடப்படலாம் செலவு பண்ணுவாங்க எல்லாமே. மதன் சார் வந்து அப்போ வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் அவ்வளோ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு அப்புக்குட்டியை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். நேஷனல் அவார்டும் கிடச்சி சுசுகி. ஸோ உண்மையிலே வந்து தேங்க்யூ சார், மதன் சார். இந்த மாதிரி நிறையா பேர் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, அது தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அவரும் கண்டிப்பாக ஒரு பெரிய வருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் விக்கி அற்புதமான தம்பி. இடியே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு தேவையானதை கரெக்டாக எடுத்துரும். ஆனால் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்ல ஆனால் குவாலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு தம்பி விக்கி. அடுத்து வந்து நீ வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம் இயக்கணும், பிரமாதமாக வரணும். அதேமாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் தம்பி அசோக், அவனும் விக்கியும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த டீமே சொல்கிறேன் மொத்தமாக சொன்ன மாதிரி தம்பி சுலைமான்லேருந்து உதவி இயக்குனர் அவர் எல்லாருமே நண்பர்கள், ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு பட்ஜெட்டு அதெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மீறி எல்லாருமே வந்து இந்த ஒரு டீமோட அன்புக்காக வேலை பார்த்தோம். அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டாக வெப் சீரிஸாக வரும். இதோட பார்ட் 2 பார்ட் 3 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டீமுக்கிட்ட இந்த பிரசாந்த் அண்ட் விக்கி இந்த குரூப்கிட்ட இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட அவ்வளவு விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் சரி, அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் சரி ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். பிரசாந்தும் இந்த மாதிரி வெப்சீரிஸ் மட்டும் இல்லாமல் விரைவில் திரையிலையும் ஒரு நல்ல ஒரு கதாநாயகனாக உதயமாவார். அந்த நம்பிக்கை நகருக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், ஜிஃபைக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சாரி வந்திருக்க பாண்டியராஜ் சார், தமிழ் சுசி,
எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. நன்றி நன்றி. என்னுடைய சார்பாக டைரக்டரும் பிரசாந்தும் ஒரே ஒரு நிமிஷம். சத்யராஜ் விக்னேஷ் அவர்கள், பிரசாந்த் அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ்.